20 வருஷத்துல முதல் முறையாக தேமுதிக இப்பதான் ராஜ்யசபாக்குள்ளார் கால் வைக்கிறாங்க. முதல் முறையா இப்பதான் திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே இப்பதான் நடக்குது. உங்களுக்குன்னு டெல்லிக்குள்ளார ஒரு ஐடென்டிட்டியே இப்பதான் உருவாகுது. எங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? நாளைக்கு அதான் சொல்றேன்ல, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இவங்க நாளைக்கு டிஎம்கே போனது சொந்த மகனுக்கே விருப்பம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மகன்கிட்ட பகச்சுக்கிட்டு கூட தம்பியை நாளைக்கு அடையாளம். அம்மா பிள்ளையா தானே சார் இருக்காரு. அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன்ற இடத்துல. ஆனா இந்த விஷயத்துல பிடிக்கலையே. இந்த அம்மா நாளைக்கு விஜயகாந்த் அங்கதான் நின்னாங்கிறதுனால எனக்கு அதை கொடுங்க கேட்டுட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வசந்தம் கார்த்திகேயன் வேலை பார்த்து நாளைக்கு யாரோ நோகாம வேலை செஞ்சு வச்சதை இந்த அம்மா நோகாம போய் எம்எல்ஏ ஆயிட்டு போயிடலாம். இவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்களாம், மகனை லோக்சபா காமிச்சிருவாங்களாம், தம்பியை ராஜ்யசபா காமிச்சிருவாங்களாம். கேட்கறப்ப உங்களுக்கு இது நாராசமா இருக்குதா இல்லையா? அறிவாலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 50 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்தது. 300 கோடி ரூபா கேட்டாங்களா, 250 கோடி ரூபா கன்ஃபார்ம் பண்ணி அப்பயே சிஎம் சொன்னாராம். என்ன இவ்வளோ பணம் கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ பணம், ராஜ்யசபா தரோம் ரைட்டு, இதுக்கு மேலே என்ன பணம் கொடுங்க இவ்வளோ கேட்குறாங்கன்னப்ப ஏவாவேலு தான். மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை இந்த சமயத்தில் திமுக அக்கமடேட் பண்ணது பெரிய தப்பு. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டியாக ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு சேர்றாங்கல்ல, 2029 திமுக விட்டு வெளியேறுவாங்க. அவ்வளோ தூரமே போகாது, மேயர் எலெக்ஷன்லேயே வெளில போயிடும் அந்த அம்மா. அது இப்போ வரது. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. திமுக கூட்டணியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடுல இவ்வளோ போயிட்டுருக்கு, இவ்வளோ கட்சிகள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது தேமுதிக தேவையா? வர்றவங்களெல்லாம் உள்ள இழுத்துக்கிறாங்கன்னு 1000 விமர்சனங்கள் வருது. இந்த அளவுக்கு இறங்கி போவதற்கு என்ன காரணம்? தோல்வி பயம் ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தேமுதிகக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கே அது பிடிக்கல தான். ஏன் அவங்க இவங்களுக்கு செய்கிறாங்க? நான் முன்னாடியே நிறைய விஷயங்களை சொன்னேன். அவங்க ரொம்ப பொலிட்டிக்கலி ப்ளே பண்ணுறாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் இவங்க கூட தான் போவாங்க, இவங்க கூட போக மாட்டாங்கன்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. பட் இவங்க எலெக்ஷன் வந்தாலே எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு வைக்கிறாங்க, அரசியலை வியாபாரமாக மாற்றுறாங்க, வெறும் பணம் மட்டுமே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னு நினைக்கிறாங்க. விஜயகாந்த் உருவாக்கின கட்சியை நாளைக்கு இவங்க அழிக்கிறாங்க. அந்த செயல்பாடுகள் இது சரியில்லை. இது திமுக இவங்களை தேவையில்லாமல் அக்கமடேட் பண்ணி உங்களை நீங்கள் மரியாதை இல்லாமல், அதாவது சீரியஸாக அந்த அம்மா விசுவாசமான ஆள் அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. அவங்க இன்னைக்கு செய்கிறவங்க நாளைக்கு அடுத்த நிமிஷம் உங்களை வேற மாதிரி பேசுவாங்க. தவறான நபருக்கு அடையாளம் கொடுக்காதீர்கள்னு தான் சொன்னேன். இது என்ன அப்படின்னா, இது திமுகக்குள்ளார ஒரு தெலுங்கு லாபி இருக்குது. ஓகே. அதாவது திமுகவோட தலைவரே தெலுங்கர்னு நாளைக்கு சொல்லுவீங்க. அதுதான் இன்னைக்கு நியாயமா சொன்னாங்க. நான் சொல்ல போறாங்க இருக்கீங்களா? இந்த கீழே கமெண்ட் ஒரு வரிசையா. நான் சொல்லலை, எல்லாத்தையும் நீங்க தான் சொன்னீங்க. இல்லை, நீங்க தான், நானே கேஸ் வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க. இல்லை, நீங்க சுதீஷும் பிரேமலதாவும் அறிவாலயம் வாசலுக்கு வந்தப்போ யார் 2 பேர் சால்வை போட்டு வரவேற்றாங்க பார்த்தீங்களா? இப்போ கமலஹாசன் அறிவாலயம் வரப்பெல்லாம் உதயநிதி தான் போய் வரவேற்பாரு. அது இல்லைன்னா அதுக்கு தலைமை நிலைய செயலாளர்கள் புரோட்டோகால்னு இருக்குது. அதாவது தலைமை நிலைய செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் யார் அந்த முன்னிலைப்படுத்தி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பிரேமலதா அவர்களும் சுதீஷ் அவர்களும் வந்தப்ப போய் சால்வ போட்டது ஒன்னு ஏவாவேலு, இன்னொன்னு கேஎன்ஆர். அவர் தானே பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருந்தாரு. அவர்னாலதாங்க நடந்துச்சு. அதனாலதான் மேடம் சொல்றேன், பண்ணதே குட்டிகளாட்டா பண்ணதே அந்த ஆளு தான். நாளைக்கு ஒரு நாயுடு ஒரு 2 பேர் தெலுங்கு லாபி தான். ஒருத்தர் நாயுடு, ஒருத்தர் ரெட்டியாரு. ஏவாவேலுவோடைய சொந்த ஊர் தான் பிரேமலதாவுக்கும். அதாவது ஒரே பிறந்த ஊர்கள் 2 பேரும் ஒண்ணு. இவர் தான் நாளைக்கு இந்த தனிப்பட்ட முறையில உண்மையிலே சொல்லணும்னா உதயநிதிக்கு பிரேமலதா திமுகவுக்கு வர்றதுல விருப்பம் இல்லை. ஓகே, அவங்க வேணாம் அப்படிங்கிறதுல தான் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தது. கடுமையாக அவர் முதலமைச்சரை அவங்க விமர்சனம் செய்ததாக இருக்கட்டும், அதற்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள், உதயநிதி அவங்க விமர்சனம் பண்ணுறது, அவங்க மகன் ஆகுனா உதயநிதியை கம்பேரிசன் பண்ணுறது, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் ட்ரிகர் ஆகியிருந்தார். சபரீஷனை பொறுத்த வரைக்குமே கூட அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒர்க் பண்ணப்ப தேமுதிக நம்மளுக்கு பெரிய யூஸ் இல்லை. நீங்க இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் நிக்கிறாங்க, அதிமுக மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்ய கட்சியை தேர்தலை புறக்கணிக்கிறோம்ட்டாங்க. அதாவது அந்த ஒரு ஓட் பேங்க் அப்படியே வேக்யூம் ஆயிடுச்சு. ஒரு 23 பேர் எப்பயும் உங்க பின்னாடி நிப்பா மேடம், நீங்க அன்னைக்கு வரல. அப்ப இந்த 23 பேர் அப்பயாச்சும் யாரையாச்சும் பின்னாடி போய் நிக்கணும்ல. அப்ப கூட தேமுதிக 500 ஓட்டு தான் அந்த தொகுதியில. பெரிய ஒரு ஓட் பேங்கே எம்டிஆர் இருந்தப்ப கூட இவங்களுக்கு போடுறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் ஏன் இவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்னோம், அவங்களோட டிமாண்டு நாளைக்கு எனக்கு ராஜ்யசபா கொடுக்குற கட்சியோட தான் நான் வருவேன். அது வெளிப்படையாக தெரிஞ்சு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்தாரு. யாருக்கு?
மாணிக்கம் தாக்கூருக்கு தான் அன்னைக்கு அனுதாபம் இருந்துச்சு. விஜயகாந்த் இறந்த அனுதாபத்தினால் நாளைக்கு அந்த சமயத்துல அததான் மேடம் அந்த அனுதாபம் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி மேடம் வரும்? நம்ம வீட்லயே ஒரு சாவு நடந்தா நம்ம என்ன வருஷம் முழுக்க நான் காலம் முழுக்க அதை அவரே நினைச்சுக்கிட்டு போமா? அடுத்த வருஷம் நினைவு நாள் வர வரைக்கும் எவனும் அந்த போட்டோவை பார்க்குற வரைக்கும் ஞாபகம் வராது. ஒரு வாரம் 10 நாள் காரியம் பண்ற வரைக்கும் இருக்கும். எல்லா நாளும் அவங்களே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இல்ல டே டு டே வாழ்க்கைக்கு ஓடிடுவோம். சரி, அவ்வளவுதான். விஜயகாந்த் அவருக்கான அனுதாபம்ங்கிறது வேற. நீங்க அதாவது மைண்ட் செட்ல அவங்க ஓடுறது வேற. அனுதாபம்ங்கிறது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் மக்கள் மத்தியில் அது வேலை பார்க்கும். அவங்க அதை அழகா பொலிட்டிக்கலா பிளே பண்ணாங்க. பிரேமலதா அந்த தேர்தல் சமயத்தில் விஜயகாந்தோடைய மரணத்தை அறிவிச்சு அதை நாளைக்கு அவங்க அதை டிக்ளேர் பண்ணி அந்த சமயத்தில் ஏடிஎம்கே கூட போய் அவங்க அதுலேயும் ஃபினான்ஷியலாக மேடம் இது நான் கேட்கறது அரசியல் கட்சிகளாக இருக்கிறப்ப பொதுமக்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஆர்வத்துடன் மக்கள் பிரச்சனைகளுக்காக நிற்கணும். அது மாதிரி இது வரைக்கும் அவருக்கு என்னைக்கு வந்திருக்காங்க தேமுதிகல? நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க மக்களுக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கு நினைவு வரதை சொல்லுங்க. சமீபம்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற வரைக்கும் வராது. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வேக்யூம் ஃபில் ஆச்சுல. அதை தான் நான் அவங்க சொல்றேன். தன்னை அந்நியார்னு அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் அவங்கள மட்டும்தான் எல்லாம் அண்ணின்னு சொல்லணும். அது மாதிரி இப்போ அம்மாவாயிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா இல்லாத இடத்துல நாளைக்கு அந்த பிராண்டை இது மாதிரி தான் அவங்களோட அரசியல் இருக்கே தவிர அவர்களுடைய மகன் அவர்களுடைய தம்பி இந்த கவனத்திலே தான் அரசியல் கட்சி நடத்துறாங்க. நீங்க அவர் சுதீஷிக்கு ஏன் இவ்வளோ தூரம் தலைகீழா நிக்கிறாங்க ராஜ்யசபாக்கு அப்படின்னா அவர் ஜாதகத்துல அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பே இல்லையா. எலெக்ஷன் என்னன்னா தோத்துருவார் மேடம். அது சில கிரகங்கள்னால அப்படி சொல்லுவாங்க ஜோசியக்கார். அவங்க நீ நிக்காத, நீ எத்தனை தடவை நின்னாலும் நீ தோப்பாங்குவான் இல்ல. அந்த பிரச்சனை அவர் கட்டத்தில் இருக்கிறதுனால தான் இவரை நிப்பாட்டாமல் நாளைக்கு நியமனம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2006 ஆரம்பிச்சாங்களா? 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சா கட்சி ஆரம்பிச்சு? 20 வருஷத்துல முதல் முறையாக தேமுதிக இப்பதான் ராஜ்யசபாக்குள்ளார கால் எடுத்து வைக்கிறாங்க. முதல் முறையா இப்பதான் திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே இப்பதான் நடக்குது. உங்களுக்குன்னு டெல்லிக்குள்ளார ஒரு ஐடென்டிட்டியே இப்பதான் உருவாகுது. எங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? நாளைக்கு அதான் சொல்றேன்ல, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்க எம்எல்ஏக்கு நிக்கிறாங்களாம். கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா கூட இந்த அம்மா பொதுச் செயலாளரு, நாளைக்கு விஜய் பிரபாகர் இளைஞரணி செயலாளரு, இவங்க எல்கே சுதீஷ் பொருளாளர். 3 முக்கிய பொறுப்பும் இவங்களே வச்சுக்குவாங்க. இப்ப எம்பி லோக்சபாக்கு மகன் என்ன அப்படி சார்? இது வாரிசு அரசியல்ங்கிறது எல்லா இடத்துலயும் பெரிய விஷயமா இருந்தா கூட இல்ல, அது தேமுதிகல அது இப்ப எங்கேயுமே விமர்சனமே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி இருந்தா தானே பிரச்சனைக்கு உள்ளாகும். சரி, ஏன் விஜய் பிரபாகர் திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுல இருந்து வெளியிலேயே வரமாட்டாரு தெரியுமா? அம்மா போய் திமுகவோட சேர்ந்தது மகனுக்கு பிடிக்கல, அவர் போக கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா நாளைக்கு இவங்க உடனே வந்துட்டாங்க. ஏன் ஏடிஎம்கே நாளைக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் திரும்பி டோர்ஸ் ஓப்பன்ல தான் வச்சிருந்தாங்க. அதனால விஜய் பிரபாகர் ஏடிஎம்கே கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி இவங்க நாளைக்கு டிஎம்கேக்கு போனது சொந்த மகனுக்கே விருப்பம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மகன்கிட்ட பகச்சுக்கிட்டு கூட தம்பிய நாளைக்கு அடையாளம் அம்மா பிள்ளையா தானே சார் இருக்காரு. அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன்ற இடத்துல. ஆனா இந்த விஷயத்துல பிடிக்கலையே, எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல மேடம். நான் சொல்றது, நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக மக்களுக்கு நிக்கல, உங்கள் மகனுக்கும் உங்களுடைய தம்பிக்கும் மட்டும் பதவிக்காக அலையிறீங்க. இப்ப நாளைக்கு திரும்பி திமுகல நாளைக்கு இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடன்சி. இப்ப ஏற்கனவே ரிஷிவந்தியம் தொகுதியில அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ சூப்பரா தொகுதியை வேலை பார்த்து வச்சிருக்காரு. இப்ப நாளைக்கு இந்த அம்மா நாளைக்கு விஜயகாந்த் அங்கதான் நின்னாங்கிறதுனால எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வசந்தம் கார்த்திகேயன் வேலை பார்த்து நாளைக்கு யாரோ நோகாம வேலை செஞ்சு வச்சதை இந்த அம்மா நோகாம போய் எம்எல்ஏ ஆயிட்டு போயிடலாம். இவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்களாம், மகனை லோக்சபாக்கு அமைச்சிருவாங்களாம், தம்பியை ராஜ்யசபாக்கு அமைச்சிருவாங்களாம். கேட்கறப்ப உங்களுக்கு இது நாராசமா இருக்குதா இல்லையா? குடும்ப அரசியலுங்கிறது வேற. எல்லாரும் நாளைக்கு பண்றதுதான். அதுக்குன்னு என்ன, இப்ப திமுக வெறும் குடும்பம் மட்டும்தான் ஆளுது. ஆனா இங்க குடும்பம் மட்டும்தான் ஆளுது. கட்சியிலையும் வெறும் குடும்பம் மட்டும்தான் இருக்குது, பதவியிலையும் வெறும் குடும்பம் மட்டும்தான் இருக்குது. இது பிரச்சனையா இல்லையா? பிரச்சனை தான் இருந்தாலும் முதல் முறை 2006 கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறப்ப அழகிரி மத்திய அமைச்சர், ஸ்டாலின் துணை முதலமைச்சர், கனிமொழி எம்பி, இப்படிலாம் குடும்பத்தை ரொம்ப லாபி பண்ணதுனாலதான் 11 சம்பட் அடி வாங்கினாங்க. அது எல்லாத்தையும் நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையாகும். ஆனா இப்ப இருக்கிறதுல ஐடென்டிக்கலி இப்ப உதயநிதி இருக்கிறாரு, நாளைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்கலாம் இவங்க கனிமொழியும் ஸ்டாலினும் மக்களால் அடாப்ட் ஆயிட்டாங்க. இவரு இப்ப உதயநிதி அடாப்ட் ஆகிட்டாரு. ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வெறும் கட்சி நடத்துறது கொள்கையே அதான் மேடம். ஸ்டாலின், நீங்க விஜயகாந்த்
திமுகவோட சேரவே கூடாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே திமுக ஒழிக்கணும்னு தான். இன்னைக்கு வந்து பச்சையா திமுக புகழ்ந்து பேசுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் விஜயோட கரூர் சம்பவத்துக்கு யாரு காரணம்னு சொன்னாங்க தெரியுமா? திமுக தான் காரணம்னாங்க. யாருமே சொல்லல. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடப்பாடி கூட நாளைக்கு விஜய் மீது தவறுன்னு இப்ப பேசுறாரு தவிர திமுகவை டார்கெட் பண்ணல. நயினார் நாகேந்திரன் தான் வெளிப்படையா பேசினது, செந்தில் பாலாஜி தானே. அதிமுக ஆரம்ப கட்டத்துல விஜய்க்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, இப்பதான் விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. இப்ப பிரேமலதான். ஆனா நாளைக்கு இந்த சம்பவம் வந்து பிளான்டு மேட்ரு, விஜயை ட்ராப் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் செந்தில் பாலாஜி பண்ணது. நீ என்ன கரூருக்கு ராஜாவா, பேண்ட்ல யூனியன் பண்ணலன்னு பேசுனாங்கல்ல, மேடையில் பேசுனதுங்க, அவங்க பேசுனதுங்க, நான் சொல்லலை. அவ்வளோ பேசுனவங்க இன்னைக்கு திரும்பி மானங்கட்டு போய் இதெல்லாம் மக்கள் தான் சிந்திக்கணும். போய் நாளைக்கு இவங்களால என்ன இம்பேக்ட் வரும்? ஏற்கனவே உங்கள் அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது, போதுமான பலங்கள் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நாளைக்கு உங்களுடைய கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றிகளை வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க. 2019 எம்பி, 2017 அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க, 19 எம்பி ஜெயிச்சிங்க, 21 ஆட்சியை பிடிச்சிங்க, உள்ளாட்சி தேர்தல்களில் பெரும்பான்மையாக ஜெயிச்சிட்டீங்க, எம்பி திரும்பி ஸ்வீப் பண்ணியிருக்கீங்கிறப்ப, ஸோ உங்க அலைன்ஸ் ரொம்ப இன்டாக்டா இருக்கிறப்ப இப்போ அடிஷ்னலா இந்த அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறப்ப, இல்ல அவங்க யூஸ் ஆகுதா இல்லையான்னு எலெக்ஷன்ல தான் தெரியும். ஒரு மாநாடு வேற, அது எதுக்குமே யூஸ் ஆகாது. சரி, ஏவாவேலுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய பகுதிக்குள்ளார அந்த சமூக வாக்குகளை பெறுவதற்கும் தேமுதிகவால் அவர் பலப்படுத்துவதற்கும் அவர் தான் ஃபுல்லா இந்த லாபியை பண்ணது. யாரு வேணாம் வேற எங்கேயுமே திமுகவுக்கு பலன் அளிக்காதா? எதுவுமே கிடைக்கும் மேடம். 0.41% தான் அவங்க வெளிப்படையா ஷோ பண்ணது. சரி, 50 காசு இப்ப செல்லுமா? எவ்வளவு செல்லும்? மினிமமா சொல்லுங்க. மினிமம் ₹1 இருக்கு, அவ்வளவுதானே. 1% அதுதானே செல்லும். அது மேல இங்க இல்லையே. 0.4 கூட்டாங்க, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. காசு கொடுத்தா வர மேடம், அது பிசினஸ். நீங்க காசு கொடுத்து கூட்டி கூட்டத்தை காட்டினாதான் மறுபடியும் இன்னொரு பெரிய அரசியல் கட்சி வந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்பான். 10 ரூபா போட்டா. சரி, இப்ப தேமுதிக வந்ததுனால திமுக கூட்டணியில என்ன இப்பதான் வந்து மதிமுக புகைய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேட்டு தான் புகையும். எதனால அப்படின்னா, நீங்க வைகோ மாதிரி ஒரு பெரிய தலைவர், ஒரு சீனியர் லீடரு, வைகோனால என்னத்தை செஞ்சிட முடியும்னு நீங்க கேட்டீங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கி வயசாயிடுச்சு அவரால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் அறிவாலயத்துக்குள்ளார அன்னைக்கு எப்படி இறங்கி போனார் பார்த்தீங்களா? முந்தானத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏங்க, இங்க திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் ஒத்தாலா நடந்து போயிட்டு வந்துட்டாருங்க, நடைபயணமே முடிச்சுட்டாருங்க. அதெல்லாம் அவர்னால இன்னமும் திமுக சொன்னதை நான் சொல்றேன். திமுக தரப்புல இருந்து அந்த விமர்சனம் வம்பளுக்கணும்னு நினைச்சா வம்பளுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விசடப்பா இருக்கு. வைகோ கூட அவ்வளோ அதாவது முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் ஒன்னா சேர்ந்த துருவமா அவர் மகன் துறை வைகோ. இவர் பங்க சேர்த்து அவனை பிளே பண்ணுவாரு. நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன். அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய டெல்லியில அவருடைய குரல் தான் பார்லிமெண்ட்ல சிங்கம். அவருடைய லாஸ்ட் ஸ்பீச்சே வந்து பிரதமர் மோடியே வியந்து பார்த்துட்டு அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த ஒரு பிளாட்ஃபார்மா அவர் கட் பண்ணதுல அவர் பெரிய வருத்தத்துல இருக்காரு. நீங்க ராஜ்யசபா கொடுக்காம விட்டதுல. இப்ப நீங்க அவருக்கு இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிருந்தா கூட ஏத்துக்கிட்டாரு. கொடுக்கறதான் ஏத்துக்க முடியலையோ. இப்ப இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா நாளைக்கு ரைஸ் ஆகும். அவங்க ஏற்கனவே எங்களுக்கு குறைஞ்சது சட்டமன்ற தேர்தலே 13 சீட்டுகள் வேணும்னு கேக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்பதான் அவங்களுக்கு கட்சி தேர்தல் அங்கீகாரம் வரும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க எங்களுக்கு இத்தனை தொகுதிகளில் நாங்கள் நின்னாதான் வரோம், அதனால திரும்பி எங்களுக்கு பம்பர சின்னம் வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. இப்ப அந்த ராஜ்யசபா விட்டு கொடுத்ததுனால எனக்கு வந்து தகவல் அவங்க 14 எம்எல்ஏ சீட் வரைக்கும் கேட்பாங்கிறாங்க. அதை நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் இப்பயே எழுதி தரேன், மதிமுக பிஜேபி கூட்டணி போகுது. அப்புறம் அங்க கொள்கை என்ன சார் இருக்கு? யாருக்கு? திமுகவுக்கா? இல்ல மதிமுகவுக்கு என்ன கொள்கை? இருக்கிற இடத்துல மரியாதை இல்ல, சுயமரியாதை கொள்கை தானே அப்படின்னு வாங்க. திராவிடம்லாம் கொள்கை இல்லையா? அப்போ இப்ப நாங்க அதிமுக கூட தானே போறோம், நாங்க பிஜேபி கிட்ட டைரக்டா போலையே. டிடிவி சொல்ற மாதிரி தான், நான் ஏடிஎம்கே கிட்ட போல, பிஜேபி கிட்ட போய் தானே ஏடிஎம்கே கிட்ட போனாங்கிறாரு. தொகுதி பங்கீடே நான் அங்கதான் பேசுவேன். ஆமா, அது மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா விஜய் கிட்ட வந்து வைகோ போகணும்னு விருப்பப்படுறாரு. ஆனா துரை வைகோ வந்து ஏடிஎம்கேல பேசி வச்சுட்டாரு. அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி வேணும்னு சொல்லியும் 14 எம்எல்ஏ சீட்டுக்கு எடப்பாடி இப்ப டெல்லியில இருக்கப்ப கூட மேலும் சில கட்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குனால அது ஒரே கட்சி இது ஒண்ணுதான். சசிகலா அவங்களோட புதிய கட்சி அதுக்குதான் ஆரம்பிக்கிறப்பே வெறி ஆயிட்டாரு. அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க, பிபி சூட் ஆகுது பேசாதீங்க, வேற கேள்வி கேளு. ஆமா அப்படின்னு அதை பத்தி பேசலையா? அவரு சிக்னல் கொடுக்கறது மதிமுக தான். தேமுதிகவுக்கு நீங்க இவ்வளவு அதீத முக்கியத்துவம் கொடுக்க, ராஜ்யசபா உங்களுக்கு இவ்வளவு சிம்பிளா போயிருச்சா? அதாவது மக்கள் நீதி மையத்தை லாக் பண்றதுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க லாஜிக்கு.
அங்க மட்டும் என்ன சார் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு மேடம் 5% ஷோ பண்ணார் மேடம். அதுக்கு அப்பாற்பட்டு அவருக்குன்னு ஒரு கிரவுண்ட் லெவல்ல நாளைக்கு இருந்துச்சு. அவர் ஒரு நல்ல ஒரு ஐகான் லீடர். வெளியில அவர் கம்ப்ளீட்டா டிஎம்கே அட்டாக் பண்றாரு. அதனால நாளைக்கு அவரை கொண்டாந்து இன்னைக்கு அடிமையா வீட்டுல ஒரு நாய்க்குட்டி மாதிரி கிண்ணத்தை கட்டி வச்சு போட்டு கம்முன்னு வெயிரா அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒண்ணு கொடுத்தீங்க. ரைட்டு, மக்கள் நீதி மையம்னு வைகோ ஒன்ன உருவாக்கி திமுகவை ஆட்சிக்கு வர விடாம பண்ணாரு. அதனால அவரை ஒரு மூலையில ஒரு தூண்ல கட்டி விடான்னு கட்டி வச்சிங்க. இப்ப இவங்களை இப்ப புகழ்றீங்களா என்ன பண்றீங்க? இல்ல அவங்க என்ன செய்யறாங்கிறதுக்கு சொல்றேன் நானு. அதாவது அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ஒரு ராஜ்யசபா போட்டு இப்ப காங்கிரஸுக்கு நாளைக்கு ஏன் வெளியில போயிடக்கூடாது, காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபான்னா அது ஒரு டிடிவி தினகரனுக்கு நடந்தது என்ன உங்க பாணியில சொல்லணும்னா யார் தரான்னா இல்ல அவர் திடீர்னு அந்த கூட்டணிக்குள்ள போனார் இல்லையா? டிடிவி தினகரனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? பணம் கொடுத்துருக்காங்க. பணம் வந்து பிஜேபி 300 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு ஒதுக்குற எம்எல்ஏக்கெல்லாம் அதுக்கு எடப்பாடி தனியாக பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாங்களாம். பட் ராஜ்யசபா அவர் கேட்குறாரு, கொடுக்க மாட்டாங்க. டெல்லியில போய் நிதி கேட்டு வந்தார் எடப்பாடின்னு ஒரு தகவல் உண்டு. யாருக்கு? அவர்கிட்ட இல்லாத நிதி யார் சொன்னா? 10,000 கோடி வச்சிருக்காரு எலெக்ஷனுக்கு மட்டும். அப்படிலாம் நினைக்காதீங்க. தலைவர் என்னங்க 4 வருஷம் சிஎம்ங்க. அதுவும் மேல தலைமையே கிடையாது, அவர் தான் பாஸு. நீங்கள் அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட காசுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. மேலே பிஜேபியில் அவர் போய் சரண்டர் ஆனதே உங்கள் எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் நான் செலவு பார்த்துக்கிறேன், தொகுதிக்கு இத்தனை கோடி தரேன் அப்படின்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. தொகுதியில் சூஸ் பண்ணுறதாவது இவர் பண்ணுவாரா? யாருக்கு? எடப்பாடி அவர்கள் பண்ணுவாரா அதிமுக தொகுதிகளோடைய லிஸ்ட்டை? இல்லை, பிஜேபி அவங்களோட சாலிடா இதுதான். அது அவர் நடுவில் இந்த செங்கோட்டையனை கழட்டி விட்றப்பே அவர் டீல் பேசுனது, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை தரேன், எனக்கு இந்த இடைஞ்சல்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க விட்டது. அதனால இப்போ பிஜேபியிலேருந்து எனக்கு இந்த தொகுதி இத்தனை தொகுதின்னு எதை கேட்குறாங்களோ அதை அவர் யோசிக்காமல் கொடுத்துருவார். அதுக்குள்ளாரெலாம் அவர் போக மாட்டார். மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை இந்த சமயத்தில் திமுக அக்கமடேட் பண்ணது பெரிய தப்பு. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டியா ஒன்று சொல்றேன், இன்னைக்கு சேர்றாங்கல்ல 2029 திமுக விட்டு வெளியேறுவாங்க. அவ்வளவு தூரமே போகாது, மேயர் எலெக்ஷன்லேயே வெளில போயிடும் அந்த அம்மா. அது இப்ப வரது ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை மேடம். இன்னைக்கு வந்துட்டு நான் ஸ்ரீவித்யாட்ட நல்லா பேசிட்டு நாளைக்கு ராஜ்யசபா வாங்கிட்டு நாளான்னைக்கே ஸ்ரீவித்யா திட்டினாலும் எனக்கு அந்த 6 வருஷம் பதவி பிரச்சனை இல்லை, எனக்கு அது பாட்டுக்கு போயிடும். உங்களால இன்னைக்கு தேவைக்கு தான் வராங்களே தவிர மறுபடியும் இப்ப நீங்க 6 சீட்டு எம்எல்ஏ பேசுறாங்க, அவங்க 6ல் 3 ஆச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. உடனே சட்டசபைக்குள்ளார வந்துட்டோம், நாங்கள் டெல்லிக்கு போயிட்டோம், நாங்கள் பெரிய கட்சிங்க வாங்க. இது தேவையா அந்த பேச்சு? இத்தனைக்கும் நாளைக்கு அறிவாலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 50 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்தது. 300 கோடி ரூபா கேட்டாங்களாம், 250 கோடி ரூபா கன்ஃபார்ம் பண்ணி அப்பயே சிஎம் சொன்னாராம். என்ன இவ்வளோ பணம் கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ பணம் ராஜ்யசபா தரோம், ரைட்டு, இதுக்கு மேலே என்ன பணம் கொடுங்க, இவ்வளோ கேட்குறாங்கன்னப்ப ஏவாவேலு தான் நீங்கள் சீட்டை மட்டும் பேசுங்க, பணத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா வரத்துக்கு முன்னாடியே 50 கோடி கொடுத்துட்டு தான் நாளைக்கு கூப்பிட்டு வந்தது. உள்ளே வந்தப்பையும் அறிவாலயத்தில் அதே தான். அது மாதிரி இந்த காங்கிரஸ் பிரச்சனைகள்னால கொஞ்சம் ராஜ்யசபா டிலே ஆச்சுல்ல, அப்பையும் நாளைக்கு அந்த அம்மாவுக்கு பயம், எடப்பாடி ஏமாத்துற மாதிரி இவங்களும் கடைசி நேரத்தில் ஏமாத்திடுவாங்க. உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க, இந்த மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன், நீ அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்கள சீக்கிரம் அறிவிக்க வைக்கிறதுக்காக ப்ரெஷர் போட்டதா இருக்கட்டும். இப்ப வந்து வெளியில எல்கே சுதீஷ் அறிவாலயத்துல காட்டினார்ல ஒப்பந்தம் செய்யப்பட்டதுன்னு, இதை தானே எடப்பாடி காட்ட சொன்னாரு. நான் அப்படி பண்ணவே இல்லையே, காட்டு பண்ணார்ல. இப்ப ஏன் காட்டுறாங்கன்னா இப்பதான் அவங்க பண்ணிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பண்ணல. அவங்க கட்சி வார்த்தையா தானே உத்தரவு கொடுத்ததா சொன்னாங்க. இல்லையே, அவங்க எழுதி கொடுத்தாங்க. நான் இப்ப கூட லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட பிரேமலதா சொன்னாங்க, நாளைக்கு நான் அதை வந்து மரியாதையா இருக்காது காட்டுறது, இல்லைன்னா நான் காட்டிவிடுவேன் அதாவது இப்ப எழுதி காட்டினதை வந்து நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்பெல்லாம் எழுதியா கொடுக்கலையாம். இதுதான் உண்மையிலேயே நடந்த விஷயம். மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா அவர்கள் இங்கே புத்திசாலித்தனமாக தன்னுடைய அரசியலை செய்திருக்கிறார்கள். திமுகவுக்கு நம்பகத்தன்மையா இருக்க மாட்டாங்கிறத திமுகவுக்கு இது ஒரு பெரிய பாரம். இந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தது வேஸ்ட். நீங்க வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 4 ராஜ்யசபாவில் 2 வந்து தேமுதிகவுக்கு போயிருச்சு. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் தேமுதிக கணக்கு தான். அது எப்படி சார், அவர் திமுக வந்தது சரி, அவ்வளவுதான் கணக்கு. அதானே அப்படி பார்த்தா அதிமுக கொடுக்கிற கணக்குன்னு சொல்லுவீங்க. தேமுதிக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, இப்போ எங்க இருக்குது? அது மாதிரி தான். ஆனா அவர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேமுதிக பிராண்டு, எல்கே சுதீஷ் தேமுதிக பிராண்டு. இப்போ 4ல் 2 தேமுதிக கொடுத்துருக்கீங்க. சட்டம் ஏன் பார்வையில நான் அப்படிதான் பார்ப்பேன். இது மாதிரி நீங்க
மற்ற கட்சிகள்கிட்ட வருத்தம் வரும்ல, விசிகாவுக்கு வருத்தம் வரலாம், மதிமுகவுக்கு வரலாம். விசிகா தான் சொல்லிட்டாங்களே எங்களுக்கு அவங்க ரைஸ் ஆகல மேடம். பட் இதெல்லாம் நாளைக்கு பேசும் பொருள் ஆகும். அந்த சமயத்துல நாங்க வந்தோமாங்குவாங்க. 2028 திரும்பி நாளைக்கு திமுக கூட்டணிக்கு எங்களுக்கு கொடுக்காதது வருத்தம் இல்ல, அவங்களுக்கு கொடுத்தாதான் இவங்களுக்கு மிக ஆமா அது பிரச்சனை. கண்டிப்பா இப்ப கொடுத்ததுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னொன்னு கம்பேரிட்டிவ்லி இவங்க பிரேமலதா யாரை கம்பேர் பண்றாங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் வச்சிருக்கீங்களா, அவன்லாம் நான் 400 ஓட்டு வச்சிருக்கேன், அவன் 250 தான் வச்சிருக்காங்க அந்த அம்மா. இப்ப மதிமுக என்ன கேட்கும், நானும் 400 வச்சிருக்கேன், அவனும் 400 தானே. அது கொள்கை சித்தாந்தம் திமுகவோட இருக்காங்கன்ற அந்த ஒரு சித்தாந்தத்தோட கரெக்ட் தான். ஆனா அவங்க சொல்றது கம்பேரிட்டிவ்லி அவங்க ஒண்ணுமே என்னை விட பிரயோஜனம் இல்லாதவன்லாம் சுமக்கிறியே, என்னையும் சேர்த்து சுமந்துக்காங்கிறது தான் பிரேமலதா பார்வை. ஆனா மதிமுக கேட்கறது இப்ப நாளைக்கு என்னை விட அவன் ஒன்றும் பலசாலி இல்லைல்ல, ஆனா அவனுக்கு கொடுக்கறப்ப எனக்கு ஏன் தரமாட்டேங்கிறாங்கிற பார்வைகள் வரும். இதனால் பிரேமலதா கொடுத்ததுனால மதிமுக அதிகபட்சம் திமுக விட்டு வெளியேறும். ஒண்ணு, பிரேமலதாவை சுமப்பதனால் திமுகவுக்கு இது பலவீனம் தான். பிரேமலதாவுடைய அரசியல் நாளைக்கு அவங்க கணக்கு தன்னுடைய தம்பிக்காக அவங்க போட்ட கணக்கு நடந்திருக்கு. நல்லபடியாக அந்நியாரின் ஆசை போல எல்கே சுதீஷ் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார். அவ்வளவுதான். திமுகவுக்கு ஒரு விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தி அடையுமோ இல்லையோ, பிரேமலதாவுடைய ஆசை நிறைவடைந்தது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.